ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்யூஸ்ட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன சமையல் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து டேஸ்ட்டாக எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க. ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எண்ணெய் நிறையா சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. இல்லைனா கத்திரிக்காய் வந்து கருப்பான மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை வந்து என்ன சைஸில் கட் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மீடியம் சைஸில் பொடி பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெயில் வேக வைக்கிறதுனால. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சமமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உருளைக்கிழங்கு அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இது செஞ்சிங்கன்னா ஒரு குக்கர் சாப்பாடு இருந்தாலும் சீக்கிரமாக தீந்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதங்கிக்கணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலங்க. தேங்காயெல்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க. தேங்காயெல்லாம் எதுவுமே போடாதீங்க. மேக்ஸிமம் பொரியலுக்குன்னு தக்காளி, தேங்காய் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் இதில் தேவையில்லை. தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. தண்ணியே நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றவே வேண்டியது இல்லைங்க. கத்திரிக்காயை போடும்போதே தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸோட டிஷ் இது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் சாப்பாடு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் விசில் வந்துட்டுருக்கு. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தால் கூட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா தண்ணியோட டேஸ்ட் தான் இருக்கும். எண்ணெயில் வதங்கினா தான் அது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அப்பப்போ நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடி பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. டேஸ்ட் ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாதுங்க. எல்லா காயும் இந்த மாதிரி தண்ணியில் கழுவுனிங்கன்னா தண்ணி பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு அந்த மாதிரி வந்துருங்க. ஆனால் காய் வந்து கலர் மாறாது. ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணியில் போடுறது. இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயில். இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வரமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சளியெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிரும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காரமும்
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அரைக்கிற மிளகாத்தூள் நாங்கள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அப்போ கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் ஒயிட் ரைஸுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி மட்டும் ஆட் பண்ணவே கூடாது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்துடணும் நல்லா. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் காய் மேலே கூட நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வேக வேக உங்களுக்கே தெரியும். சும்மா அடி பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பத்தலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் காரம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோன்னா எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆகும். ஆனால் இது வந்து அப்படி ஆகாது இல்லையா? நம்ம மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கி விட்டால் மட்டும்தான் வேகும்போது மசாலா உள்ளே இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.